ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை ரெண்டு பேரும் சேர்ந்து விவாதிக்க போறோம். ஸோ யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்றது எங்க ஆர்கியூமெண்ட்ஸ் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சினிமால நிறைய கூத்துக்கள் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ நீங்க பாருங்க. அப்புறம் தினேஷ் அண்ணா, சினிமாவுல நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அரசியல் கட்சி தேர்தல் அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பட் நம்ம நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஒரு ரசிகரா ஒரு ஆடியன்ஸா இருந்து நம்ம சினிமாவை தான் அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வெளியில என்னென்ன நடக்குதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறத விட, சினிமால என்ன நடக்குது, இன்னைக்கு யாருக்கு கல்யாணம், நாளைக்கு யார் டிவோர்ஸ் பண்ண போறா அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி இப்ப என்னென்ன நியூஸ் எல்லாம் ரொம்ப காரசாரமா போகுது. இப்போ ஒரு பக்கத்து வீட்டுல சண்டை நடந்துச்சுன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அந்த வீட்டுல ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, காதெல்லாம் உன்னிப்பா வச்சு கேட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன யாரை திட்டுறாங்க, ஓட்டு கேட்கறாங்க. சோ அது சண்டை போடுறதே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமாவே இருக்கும். என்னதான் அந்த சண்டையில இருக்குது, அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா கேட்பாங்க. அதே போலதான் சினிமாலே என்ன பண்ணுது, அரசர் புரசெல்லாம் எல்லாம் பேசுறாங்க. ஒரு பக்கம் கிசு கிசு பேசுறாங்க, ஒரு பக்கம் பார்த்தா டிவோர்ஸா போயிட்டு இருக்கு. நிறைய கிசு கிசுகள், நிறைய சண்டைகள், சச்சரவுகள்லாம் சினிமாலே இருக்கு. அரசியல்ல எப்படி இருக்குதோ அதை காட்டிலும் சினிமாலே இருக்கு. ஏன்னா எதனா ஒண்ணு பேசினா கூட என்ன ஆயிருதுன்னா அது பூதாகரமா கலப்பி விட்டுறாங்க, சம்பந்தமே இல்லாமலாம் பண்ணி விட்டுறாங்க. இப்ப ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணாருன்னா, ஒரு நிகழ்ச்சியில டிடி இருக்கிறாங்கல்ல, ஆமா டிடி இருக்கிறாங்கல்ல, நீங்க பெரிய பாய், சின்ன பாய், பெரிய பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சின்ன பாய் பெரிய பாய், அப்படி யாரு சின்ன பாய்? இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்படி இவரு பெரிய பாய்னா சின்ன பாய் யாரு அப்படின்னு. யுவன் சங்கர் ராஜா சின்ன பாய், ஏஆர் ரஹ்மான் பெரிய பாய். உடனே ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பாய் அப்படின்னு கூப்பிடுறதுலாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம டிடி என்ன பண்ணிருக்காங்க, கட் 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 அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. கட் கட்டுன்னு என்ன, இதுதான் கசாப்பு கடையா, கட்டு கட்டு கட்டுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சம் ஜாலியா அப்படி பேசுற விதமா தான் ஏஆர் ரஹ்மான் பேசுறாரு. உடனே இது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் வேற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ இவர் முஸ்லீம் கேவலப்படுத்துறாரா, கறி வெட்டுற பாய் இது கேவலப்படுத்துறாரா, ஆமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க சண்டை. அதுதான் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்லும் போது வேற ஒருத்தர்கிட்ட வேற மாதிரி பேசுவாங்க. சோ இந்த விவகாரத்தை தான் இங்க ஏஆர் ரஹ்மான் விவகாரத்திலே பண்ணிருக்கு. உண்மையிலேயே என்னன்னா, அந்த பாய் அப்படின்ற சொல்லாடல் இருக்குல்ல, அது ஹிந்தி சொல். இங்க எம்பி அப்துல்லா இருக்காருல்ல, புதுக்கோட்டை எம்பி அப்துல்லா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க இங்க தமிழ்நாட்டை நீங்க பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ் இஸ்லாமியர்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இந்த மாமா மச்சான், அண்ணன் தம்பி, பங்காளி இப்படின்னு கூப்பிடுறதாங்க விரும்புவான். இந்த பாய் அப்படின்னு கூப்பிடுறதெல்லாம் விரும்ப மாட்டான். இத ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா வேற மாதிரி திரிச்சு பேசுறாங்க. இப்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக போன்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வேற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் கருத்து சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா சும்மா அது நார்மலா அப்படி ஜோயலா பேசுவோம்ல, அது மாதிரிதான் அவர் பேசினாரு. இத வேற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, வேற மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. சோ சினிமால பாத்தீங்கன்னா இதுதான் எது ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த ஒரு லெவல்லாம் வைப்பாங்கல்ல, ரேபிட் ஃபயர் அந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது அதுல சாரின்னு ஒரு வேர்டு வந்துச்சு. இந்த வேர்டு யாருக்கு சொல்றீங்கன்றப்ப அவர் பொதுவா எல்லாருக்கும் அப்படின்னு சொன்னார். சோ அதுலயும் எல்லாருக்கும் சொல்லணும், என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லணும், எக்ஸ் ஒய்ஃப் அப்படி சொன்னா அந்த எக்ஸ் ஒய்ஃபுக்கு ஏஆர் ரஹ்மான் மன்னிப்பு கேட்கிறார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பூதாகாரமா எடுத்து பேசுவாங்க. குறிப்பா பக்கத்துல இந்த சண்டை பண்ணா உன்னிப்பா கேட்பாங்க. கேட்டு முடிச்சுட்டு இன்னொருத்தங்க கேட்டு, அது தெரியுமாடி அந்த கதை எப்படி பேசுனாங்க தெரியுமா, அது மாதிரி பேசுறாங்க, இது மாதிரி பேசுறாங்க. சோ அது மாதிரிதான் அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுந்த எக்ஸ் ஒய்ஃபுக்கும் சாரி நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்ப எக்ஸ் ஒய்ஃப் இவர் மிஸ் பண்றாரா, எக்ஸ் ஒய்ஃப் இவர் எதை தப்பு பண்ணிட்டாரு, இவர் அதனாலதான் சாரி கேட்கிறாரு, அப்படி இப்படின்னு அதை பூதாகாரமா கலப்புது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா சினிமால ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் அவர் சொல்லியிருப்பாரு. அதை இதுக்குதான் சொன்னாங்க சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ ஏஆர் ரஹ்மான் பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல அவர் கேஷுவலா தான் பேசினாரு. இது யார் மனதை புண்படுத்துற மாதிரியோ இல்ல டிடியை புண்படுத்துற மாதிரியோ யாரையும் புண்படுத்துற மாதிரிலாம் அவர் பேசல. அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். இதை அப்படியே கடந்து பண்ணும்போது இதை ஒரு அரசியலாக்கி பேசிட்டு இருக்கிறது தான் இப்போ வேலையாவும் இருக்கு. ஸோ இன்டர்வியூ டிடி எடுத்தாங்க, அது இப்போ ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. அவர் பேசின நிறைய விஷயம் அதையே கட் பண்ணி வேற ஒரு டைட்டில் எல்லாம் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம், இதெல்லாம் சினிமாவில் நடக்கிறது சகஜம் தான்.
ஆனா சினிமால நிறைய படங்கள்லாம் இப்போ வந்து ரொம்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு கூட. மே ஆமா. மாசம் லீவுன்னு சொல்லி நிறைய படங்கள் ரிலீஸ் பண்றாங்க. அதுல இப்ப நிறைய படங்கள் நல்லாவே போக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ காமெடியன்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஹீரோவா வேற மாறிட்டாங்க. ஆமா. அவங்களோட படங்கள் நிறைய வந்திருக்கு. சோ அத பத்தின என்னென்ன பேச்சுகள் வெளிய போகுது? அதாவது காமெடியனா இருந்துட்டு, இப்ப ம், இந்த காமெடியனா உள்ள வர்றதுக்கு வந்து ம். ஸ்டார்ட்டிங்ல அவங்க வந்து ரொம்ப மெனக்கெடுவாங்க. ஆமா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சந்தானம்ல தான் பார்த்தீங்கன்னா, ம், லொல்லு சபா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு இருந்தது. ம். அதுலேருந்து அந்த லொல்லு சபாலயே அவர் முன்னாடி வரதுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் காமெடியனா படத்துக்குள்ள வந்து வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு நெறைய பேர் காமெடியனா இருந்து ஹீரோவா இருக்காங்க. ஆமா. இப்ப சந்தானம் எடுத்துக்கங்க, யோகி பாபு அது மாரி ம், நடிச்சிருக்காரு. அதேபோல இப்போ சூரி அவரும் ம். வந்து ட்ரேட்மார்க்கே வந்து வேற மாறி இருக்கு ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்லலாம். இப்போ வந்து மாமன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னு ஆமா. நினைக்கிறேன். இந்த மாமன் படத்துல அவர் ட்ரேட்மார்க்கே வேற மாரி ம், ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சூரி வந்து பாத்தீங்கன்னா, வெண்ணிலா கபடி குழு இந்த ம். படத்து மூலியமா அந்த பரோட்டா சீன் பரோட்டா. இந்த பரோட்டா சீன் உண்மையிலேயே ஒரு பரோட்டா அவர் போய் சாப்பிட்டாராம். ம். ஸோ அந்த அளவுக்கு அவர் மெனக்கெட்டு அந்த காமெடியை டாப் ஆக்கி அதுலேருந்து அவர் வளர்ந்துட்டு வந்துட்டு இப்போ ஒரு ரேஞ்சில் இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் இயக்கத்துல எப்படியாவதுனா ஒரு மெயின் ரோல் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆனா ம். சூரிக்கு வந்து அந்த வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருந்தது. ஹீரோவாவே கதையோட நாயகனாகவே என்ன பண்ணாரு அவர் நடிச்சார். அந்த கதையிலே அவர்தான் நாயகன் அப்படின்ற மாதிரி விடுதலை ம். 2 ஆமா. அதுலயும் சரி, அப்புறம் கருடன் படம், ம். கொட்டுக்கிளி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து அவருக்கு வந்து பேர் சொல்ற மாதிரி இருந்தது. கதையோட நாயகனா போயிட்டு கதாநாயகனாகவும் அவர் என்ன பண்ணாரு ஆமா. மாறிட்டாரு. உருவெடுத்தார். ம். சோ ஓரளவுக்கு அவர் படம் வந்து வசூல் ரீதியா போலனாலும் விமர்சன ரீதியா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆமா. அப்படின்னு சொல்லலாம். இப்போ மாமன் படம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வரவேற்பு பெற்றிருக்கு. மக்கள் ம். மத்தியில ம். வந்து பாத்தீங்கன்னா மாமன் படம்லாம் அவ்வளோ வந்து ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. ஸோ அவருடைய ட்ரேடு மார்க்கே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்னதான் உச்சத்துல இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தினரால எதனா ஒருத்தர் வந்து யாருன்னா வந்து என்ன பண்ணுவாங்க சறுக்குவாங்க. ஸோ அது ஆமா. மாதிரி தான் சூர்யா அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சினிமா படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம, அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகத்தை நடத்திட்டு வந்தாரு மதுரையில. ம். ம். ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையில வந்து என்ன மாரி ஒரு செலிபிரிட்டி வந்தாலும் அந்த ஹோட்டல டச் பண்ணிட்டு போகாம இருக்க மாட்டாரு. சைவ உணவகம் தான் நடத்துறாரு. ம். ம். ஆனா இப்போ அவங்க இந்த ஹோட்டல யார் நிர்வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சகோதரர்கள் தான் என்ன பண்றாங்க, ம். நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சகோதரர் ஒருத்தர் லட்சுமணன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பக்கத்து கடையில இருக்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அரட்டி மிரட்டி உருட்டி அவருடைய கல்லா பெட்டியில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அவரு சாவியெல்லாம் வாங்கி அவர் இடத்துல வந்து ஆக்கியூபைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க, கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சூரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு இடைஞ்சல் தான். என்னதான் வளர்ந்துட்டு வந்தாலும் ஆமா. தன்னுடைய சகோதரனால இது வந்து ஒரு பிளாக் அவப்பெயர். மார்க் ஆமா. ஆகுதுல்ல. என்னதான் அவர் உச்சத்துல இருந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வராரு. இப்போ இந்த வளர்ந்து வர டைம்ல அவருடைய சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயமான காரியங்கள் செய்யறாங்க அப்படின்னும் போது மக்கள் மத்தியில கொஞ்சம் அதிருப்தி தான் ஏற்படுத்துது. ஸோ சூரி வந்து உண்மையிலே வந்து அவருடைய நல்ல ஆக்டிங் அவர் ஆமா. காமெடியா இருக்கும்போது சரி, கேரக்டர் ஆர்டிஸ்டா நடக்கும்போது சரி, இப்போ அவரு படங்களை நடிக்கும் போது சரி, நல்ல ஒரு அவர் வந்து அவருடைய ஆமா. பங்கு வந்து என்ன பண்றாரு சினிமா துறைக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அவங்களுடைய சகோதரர்கள் இப்படி பண்ணது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு, வேதனைக்குரிய ஆமா. விஷயமா இப்ப அதுவுமே இருக்குதுன்றதுதான். ரொம்ப பெருசா ஆமா, ரொம்ப போய்க்கிட்டு இருக்கு. பேசப்பட்ட பொருளாவும் இருக்கு. ஆமா. ஸோ இது அத தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்ப படங்கள் ரிலீஸ் ஆச்சு. நம்ம அத பத்தி பேசிட்டு இருக்கோம். படத்துல நடிக்கிறவங்க வந்து லவ் பண்றத ரிலீஸ் பண்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அடுத்து டிவோர்ஸ அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த மாரி விஷயங்களுமே ரொம்ப பப்ளிக்கா பிரஸ் மீட் குடுத்து போற அளவுக்கு தான் இப்ப அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறி இருக்கு ஆமா, அப்படி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ 2 டேஸ் பிஃபோர் வந்து விஷால் அறிவிச்சாரு. தனக்கு கல்யாணம் வந்து ஒரு பொண்ண காதலிக்கிறேன். ஸோ அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்களுமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் தான். ஸோ அந்த ஒரு டாபிக் இப்போ ரொம்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி போன வருஷத்துல ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்களுமே ஒரு கியூட்டான கப்பலா வலம் வந்துட்டு இருந்தாங்க இந்த சினிமாவில். ஆனா இப்ப அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, 2 பேருக்கு நடுவுல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அந்த விஷயம் இப்ப ரொம்ப மும்முரமா தீவிரமா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஜெயம் ரவி வீட்டை விட்டு வெளியில வந்திருந்தாரு, கெனிஷா கூட போய் இருந்தாரு. இப்ப ஐஸ்வரி கணேஷனோட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு 2 பேரும் ஜோடியா போறப்போ ஓப்பனா வந்து இவங்களோட இல்லீகல் அந்த அஃபேர் வந்து தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒண்ணு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ம். ஜெயம் ரவி வந்து கெனிஷா கூட வந்தாரு, ஓப்பனா வந்தாருன்னு. ம். ஆரம்பத்துல ஆர்த்தி கூட வந்து வெளிய வந்தார்ல, ஃபர்ஸ்ட் வந்தார்ல. அப்ப ஆமா. கெனிஷா பத்தி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ம். கெனிஷா பத்திலாம் நீங்க எதுவுமே பேசாதீங்க. அவங்க எனக்கு நல்ல நண்பரு. ம். அவங்க வேற, நான் எங்களுக்கு ஒரு வந்து வெல்விஷரு. அவங்க கூட இது மாரிலாம் என்ன கோத்து வச்சு பேசாதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசப்பட்டார். ம். பிரஸ் கேட்கும்போதெல்லாம் என்ன ஆமா. சொன்னாரு,
அப்படியெல்லாம் எங்களுக்குள்ளலாம் ஒண்ணும் இல்ல, ஆர்த்தி தான் வந்து அது மாதிரி பூமர் கலக்கி போடுறாங்க, எங்களுக்குள்ளலாம் வந்து ஒண்ணுமே இல்ல, அவங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர் நண்பர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணத்துல 2 பேரும் ஜோடியா வராங்க. சோ அப்ப ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குதுல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, ஆரம்பத்திலே அது வந்து ஓப்பனா உடைச்சிருக்கணும்ல. அப்ப இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வந்து இருக்குன்னு சொல்லும்போது அப்ப ஜெயம் ரவி வந்து இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஏங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது, பிடிக்கல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. நிறைய பேர் அப்படி அப்ளை பண்றாங்களே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஆரம்பத்துல எனக்கு கெனிஷா வந்து நல்ல நண்பர் வெல்விஷரு, நீங்க வந்து தவறா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கிட்ட சொல்லிட்டு இப்ப திரும்பவும் வந்து நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நாங்க 2 பேரும் தனியா வீடு எடுத்து வாழ போறோம் அப்படி இப்படின்னு சொல்றீங்களா? இப்ப இது எந்த நியாயம்? கண்டிப்பா இதுல வந்து பெரும்பாலான சப்போர்ட் வந்து ஆர்த்திக்கு தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 குழந்தைங்களோட அம்மா அப்பா அந்த மாதிரி தான் அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து அவர் ஒரு எவ்வளோ பெரிய நடிகர் அப்படி இருந்து அவர் வந்து நிறைய சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து குற்றச்சாட்டுகளை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நான் வந்து ஹவுஸ் அரெஸ்ட்லாம் இருந்திருக்கேன், ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்திருக்கேன், எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, என்னோட கால் ஷீட் என்னோட மேனேஜிங் எல்லாமே வந்து ஆர்த்தியும் அவங்க அம்மாவை தான் வந்து பார்த்துப்பாங்க, ஃபுல் கண்ட்ரோல் நான் அவங்க கிட்ட தான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லும்போது நமக்கே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அப்படி இருக்க மாட்டாங்க ஜென்ஸ் யாரும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ இவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டுமே ஃபுல்லாவே வந்துட்டு ப்ரொடியூசர் தான் அவங்க அண்ணா. ஸோ எல்லாமே பெரிய ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்ப எப்படி இவருக்கு இவ்வளோ ஒரு கொடுமைகள் நடந்திருக்கும்? ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையே ஒரு ஆணுக்கு நடந்ததுன்னு அவர் சொல்றாரு. அது வந்து நம்ப முடியற மாதிரி இல்ல. அது நம்ப முடியற மாதிரி தான் இல்ல. அப்படியே அவருக்கு கொடுமை நடந்துன்னு வச்சுங்க, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஷூட்டிங் நீ வெளியே வரீங்களா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வெளியே வரீங்களா, அப்ப நீங்க சொல்லிருக்கலாமே. ஏன் பிரஸ் மீட் நீங்க சந்திங்க, பிரஸ் மீட் நீங்க ஷூட்டிங் விட்டு வெளியே வந்து பேரு பிரஸ் சந்திங்க, அப்ப நீங்க சொல்லுங்க. ஏங்க அப்படியே இருந்தாலும் நீங்க உங்க பேரண்ட்ஸை தேடி போங்க, பேரண்ட்ஸை தேடி போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட முறையிடுங்க, பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க எனக்கு இது மாதிரி கொடுமை நடக்குது, அது இருக்குது இது நடக்குதுன்னு. இப்போ வந்து நீங்க எல்லாத்தையும் சொல்றீங்களே, ஆரம்பத்துல நீங்க அதெல்லாம் சகிச்சுக்கும் போது ஏன் ஆரம்பத்துல நீங்க வந்து அதை கேட்கல? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா எப்போ கெனிஷா இவரு லைஃப்ல வராங்களோ அப்போதான் இவர் சேஞ்சஸ் ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சேஞ்சஸ் ஆகல. அதுக்கு முன்னாடி இதே ஹவுஸ் அரெஸ்ட், இதே மேனேஜிங் பண்றது எல்லாமே ஆர்த்தியோட ஃபேமிலின்னு வச்சுப்போம், அவர் சொல்ற கருத்துப்படி வச்சுப்போம். அப்ப அந்த வளையத்துக்குள்ளதானே நீங்க இருந்தீங்க. இப்ப கெனிஷா மேல உங்களுக்கு அஃபேர் வரும்போது தான் நீங்க என்ன பண்றீங்க, மாறுறீங்க. ஆர்த்தி விட்டுட்டு நீங்க கெனிஷாக்கு மாறுறீங்க. சோ இவருடைய குற்றச்சாட்டுகள், ஆர்த்தி மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளா ஏற்புடையதா இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கே சந்தேகமா இருக்கு. சோ அந்த ஒரு விதத்துலதான் ஜெயம் ரவி வைக்கிற குற்றச்சாட்டுகளை ஏத்துக்க முடியாத ஒரு காரணத்துக்கு அவர் வந்து சொன்னது வந்து நான் எதுவுமே இல்லாம வெறும்னே வெளியில போனா அப்ப எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தவங்க, என் வாழ்வில் ஒளி ஏத்தனவங்க, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை அப்படின்னா அது வந்து கெனிஷா தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓப்பனாவே அவர் வந்து அறிவிப்பெல்லாம் கொடுத்திருந்தாரு போன வாரம். ஸோ அவங்களும் வந்து ஜெயம் ரவி இவங்க தான் இனிமேல் என்னோட லைஃப், நான் வந்து என்னோட லைஃப்ல 2 சோல் பார்த்தேன், ஒன்னு என் ஃப்ரெண்டு இன்னொன்னு ரவி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓப்பனா அவங்களும் பேசுறாங்க. ஸோ இதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றது, நிறைய பேர் வந்து கலாய்க்கிறது, மீம்ஸ் போடுறது அப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. இதுக்கு வந்து ஆர்த்தி 40 லட்சம் ரூபாய் மாசம் ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சரியா தவறா? இப்ப அது மாதிரி ஒரு கருத்து வந்து வெளியில போயிட்டு இருக்கு. நான் இவங்க கூட வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னா அவங்க தனிப்பட்ட விதம். இது வந்து யாருமே வந்து கட்டாயப்படுத்த பொறுத்தலாம் இல்ல. இப்ப ஜெயம் ரவி வந்து கெனிஷாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஆர்த்தி நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், அவங்க தனிப்பட்ட விஷயம். ஆனா நீங்க நியாயமான ஒரு குற்றச்சாட்டுகளை வைங்க அப்படின்றதுதான் ஏத்துக்க முடியாது. இப்போ வந்து ஆர்த்தி வந்து 40 லட்சம் மாசம் 40 லட்சம் கொடுங்க, ஜீவாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டார்கெட் பண்ணி கேட்கறாங்க. ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல விருப்பமே இல்லை. ஏன் அப்படின்னா ஆர்த்தி அவங்க சொல்றாங்கன்னா 2 குழந்தைகளை பாருங்க, அவங்க எதிர்காலத்தை கருதி எனக்கு வந்து ரவி மோகன் எங்களுக்கு வேணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பேச்சா இருக்கு. இப்போ 40 லட்சம் ஜீவாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து அவருக்கு வைக்கிற ஒரு செக்கு தான். அந்த செக் மூலமா அவரு என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு? ஏன்னா நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து ஆர்த்தி வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு பதில் தரப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. 40 லட்சம் தர போறாரா இல்ல எப்படி அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வருகிற நகர்வுல தான் தெரியும். ஆமா. சோ இவங்களோட குடும்ப விஷயம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமால ஒன்று நடந்துருச்சுன்னா நெட்டிசன்களுக்கும் சரி, கண்டென்ட் கிரியேட்டருக்கும் சரி, வெளியில உள்ள பொதுமக்கள், ஆடியன்ஸ், ரசிகர்கள் இது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ட்ரீட் மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் கையில அது கிடைச்ச உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அதை வந்து பயன்படுத்துறாங்க, பேசுறாங்க, பாக்குறாங்க. ஸோ சினிமால இப்படிதான் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நம்ம வந்து இதுல வந்து பார்ப்போம். சரி, நீ பார்த்து நிறைய டைம் அது, நான் கிளம்புறேன்.